அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்முடைய அட்நெட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற காணொலி சேனல்ல காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் நம்முடைய நீட் சிலபஸ் இருக்கக்கூடிய 13வது அலகிலிருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். யூனிட் நம்பர் 30. ஓகேயா? என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நீட் தேர்வுல 2017ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 0.1 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு நீண்ட வரிச்சுருளில் 1 மீட்டருக்கு 2 × 10⁴ சுற்றுகள் உள்ளன. வரிச்சுருளின் மையத்தில் 100 சுற்றுகளும் 0.01 மீட்டர் ஆரமும் கொண்ட ஒரு வட்ட வடிவ கம்பி, அதன் அச்சும் வரிச்சுருளின் அச்சும் ஒருங்கிணைந்த வண்ணம் வைக்கப்பட்டுள்ளது. வரிச்சுருளில் உள்ள மின்னோட்டம் மாறாத வீதத்தில் 0.05 வினாடியில் 4 ஆம்பியரிலிருந்து 0 ஆம்பியராக குறைகிறது. சரியா? 4 ஆம்பியரிலிருந்து 0 ஆம்பியராக குறைகிறது. வட்ட வடிவ கம்பியின் மின்தடை 10 π² ஓம் எனில், இந்த நேரத்தில் வட்ட வடிவ கம்பியின் வழியே பாய்ந்த மொத்த மின்னூட்டம், மின்னோட்டம் இல்லை, மின்னோட்டம்னா என்னது? கரண்ட்னு சொல்லுவோம். மின்னோட்டம்னா சார்ஜ் இல்லையா? கியூ. சரி, அதை கேட்கிறாங்க. சார்ஜுங்கிறதுனால அதுக்கு யூனிட் என்ன? அலகு, கூலும். அதைத்தான் கொடுத்துருக்காங்க. 4 தெரிவுகள்ல 16 மைக்ரோ கூலும், 32 மைக்ரோ கூலும், 16 π மைக்ரோ கூலும், 32 π மைக்ரோ கூலும் என்ற 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது சரியான விடை பார்க்கலாமா? சரி. வரிச்சுருளில் மின்னோட்டம், அதாவது இது எதனால ஏற்படுகிறது? அதாவது மின்னோட்டம் உண்மையில பாயிறது வரிச்சுருளில், அதற்கு மத்தியில ஒரு வட்ட வடிவ கம்பி வச்சிருக்கிறோம். வரிச்சுருளில் மின்னோட்டம் மாறும் பொழுது அங்க காந்தப்புலம், பிளக்ஸ், மேக்னெட்டிக் பிளக்ஸ் சொல்லுவோம், காந்தப்பாயம் உருவாகும், அது மாறும். ஆனால் அதன் காரணமாக அதிலேயே தூண்டு மின்னியக்க விசை, அது தன் மின் தூண்டல் சொல்லுவோம். ஆனா வரிச்சுருளில் மின்னோட்டம் மாறும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய காயில், வட்ட வடிவ கம்பி இருக்கு இல்லையா, அதுல தூண்டு மின்னியக்க விசை ஏற்படும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பரிமாற்று மின்தூண்டல். அப்ப பரிமாற்று மின்தூண்டலை அடிப்படையாக வைத்து இந்த கணக்கை கேட்டிருக்காங்க. சோ வட்ட வடிவ கம்பியில் தூண்டு மின்னியக்க விசை. அதுக்கு ஃபார்முலா என்ன சார்? E = m × di/dt. m என்பது என்னது சார்? பரிமாற்று மின்தூண்டல் எண் அல்லது பரிமாற்று மின்தூண்டல் உணர்வு. ஆங்கிலத்தில் coefficient of mutual induction அல்லது mutual inductance. இங்க பரிமாற்று மின்தூண்டல் எண் அல்லது பரிமாற்று மின்தூண்டல் உணர்வு. m × di/dt. அப்ப diங்கிறது என்னது? மின்னோட்ட வேறுபாடு. அது எவ்வளவு சொன்னாங்க இல்லையா? 4 ஆம்பியரிலிருந்து 0 ஆம்பியர். அப்ப 4 ஆம்பியர். அப்புறம் dt என்பது கால வேறுபாடு, 0.05 செகண்ட், வினாடிகள். அப்ப di கொடுத்திருக்கிறாங்க, dt கொடுத்திருக்கிறாங்க. m எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? mக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. m = கேபிட்டல் M μ0 × n1 n2, ரெண்டுமே ஸ்மால் n தான். n1 n2 கேபிட்டல் A2 × L. μ0 என்ன சார்? நமக்கு தெரியும், 4 π × 10⁻⁻⁷ ஹென்றி/மீட்டர். n1ங்கிறது என்ன சார்? வரிச்சுருளில் ஓரலகு நீளத்துக்கு, அதாவது 1 மீட்டர் நீளத்துக்கு எவ்வளவு சுற்றுக்கள் நமக்கு கொடுத்திருந்தாங்க, அப்படி எடுத்து போட்டுக்கலாம். n2ங்கிறது வட்ட வடிவ கம்பியில் ஓரலகு நீளத்துக்கு, 1 மீட்டர் நீளத்துக்கு எவ்வளவு சுருட்கள், அது கொடுத்திருக்காங்களா சார்? கொடுக்கல. என்ன சார் செய்யறது? என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். A2ங்கிறது வட்ட வடிவ கம்பியின் குறுக்கு பரப்பு. வரிச்சுருள் பரப்பு வேண்டாமா சார்? இந்த கணக்குல தேவையில்லை, வராது. L என்பது வட்ட கம்பியின் நீளம். சரியா? சரி. என்ன சார் L கொடுத்திருக்காங்களா சார்? அதுவும் கொடுக்கல. அதுவும் கொடுக்க எப்படி சார் போடுறது? போடலாம். சரியா? பார்ப்போம். ஸோ μ0 = 4 π × 10⁻⁷. தெரிஞ்ச விஷயம் தான். n1 நான் சொன்ன மாதிரி வரிச்சுருளில் 1 மீட்டர், ஓரளவுக்குன்னா 1 மீட்டர் தானே சுற்றுக்கள், அது கணக்கில் கொடுத்திருந்தாங்க. 2 × 10⁻+4 பெர் மீட்டர், 1 மீட்டருக்கு. n2ங்கிறது என்ன சார்? வட்ட வடிவ கம்பியில் 1 மீட்டர். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பொதுவாக இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா, மொத்த சுற்றுக்கள் / மொத்த நீளம். அதான் எனக்கு. சரி. அப்ப மொத்த சுற்றுக்கள் n / மொத்த நீளம் L. இதுதான் வட்ட வடிவ கம்பியில் 1 மீட்டர் சுற்றுக்கள். அப்ப இதுல இருந்து என்ன இங்க வச்சுக்க, எல்லாம் அங்க கொண்டு போனா கேபிட்டல் N = ஸ்மால் n2 × L. அப்ப அது என்ன சார்? அதான் வட்ட வடிவ கம்பியில் உள்ள மொத்த சுற்றுக்கள். அது கொடுத்திருக்காங்களே, கொடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் கொடுக்கல சார்.
நமக்கு வந்து N2 இருக்கு, L இருக்கு, ரெண்டுமே ஃபார்ம்ல இருக்கு. அதுக்கு பதிலா இந்த எண்ணுடைய மதிப்பை போட்டா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகமா செய்யணும். இப்போ A2 நான் சொன்ன மாதிரி வட்ட வடிவ கம்பியின் குறுக்கு பரப்பு என்ன சார் கொடுத்துருக்காங்க? குறுக்கு பரப்புனா வட்ட வடிவம் நாச்சு. அப்போ πr ஸ்கொயர் தான். π இன்ட்டு ஆர் எவ்வளவு சார்? ரேடியஸ் ஆரம் 0.01 the whole square. சரியா? அப்போ m is equal to நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா μ0 into n1 into n2l into a2 μ0 4 by into 10 power minus 1 n2 2 into 10 power plus 4 n2l பெருக்கிட்டா 100 so into 100 இது ஏன் எவ்வளவு சார்? πr ஸ்கொயர் 5 into 0.7. அப்ப எப்சிலான் எவ்வளவு? m into di by dt. m க்கு பதிலா அப்படியே போட்டுருங்க. 4 pi into 10 power minus 2 into 10 power plus 4 into 100 into pi into 0.01 the whole square into di by dt. di எவ்வளவு சார்? சொல்லிடுங்க. 4 மின்னோட்ட வேறுபாடு. dt எவ்வளவு சார்? நேர வேறுபாடு 0.05 இந்த ஈக்குவேஷன் சரியா? அப்போ இந்த ஈங்கிறது என்னது? தூண்டு மின்னியக்கு விசை. அது எங்க சொல்றது? அதை வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்னா E is equal to IR. பொதுவாகவே மின்னியக்கு விசைனா என்ன அர்த்தம்? மின்னழுத்தம் அர்த்தம். ஓம்ஸ் விதிப்படி IR இது. அப்ப ஐங்கிறது என்னது? இந்த மின்னூட்டத்தினால் தூண்டு மின்னியக்கு விசையினால் ஒரு தூண்டு மின்னோட்டம் அந்த வட்ட கம்பியில பாயும். அது I. அது எவ்வளவு நேரம் கொடுக்கலையே சார்? கொடுக்கணும் அவசியம் இல்லை, பார்த்துக்கலாம். சரி. R என்பது அந்த வட்ட கம்பியினுடைய ரெசிஸ்டன்ஸ், மின் தடை. அது போட்டுச்சா இந்த ஐய தூக்க போறாங்க. நமக்கு தெரியாது, கொடுக்கல. அதை எப்படி மாத்துறது? ஐக்கு பதிலாக ஐனா என்னது? மின்னோட்டம். மின்னோட்டத்துக்கு ஃபார்முலா என்ன? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். மின்னூட்டம் பாய்கிற வீதம். எப்படி சார் சொல்றது? dq by dt. அப்ப dq by dt. அப்ப E is equal to dq by dt. நமக்கு என்ன சார் கேட்டிருக்காங்க? வட்ட வடிவ கம்பியில் பாயும் மொத்த மின்னோட்டம். மின்னோட்டம் இல்ல, மின்னூட்டம். அதனாலதான் கூலத்துல தான் நமக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? dq மட்டும் இங்க வச்சு கொடுங்கள், மற்ற எல்லாம் அங்க கொடுத்துருங்க. எப்சிலான் r divided by dt. இப்போ dq is எப்சிலான் E தான். dq is equal to E dt by r. dt அங்க போகும்போது மேல போயிடுது, r அங்க போகும்போது கீழே போகுது. E dt by r. சோ இந்த dq தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆன்சர். அப்ப இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? dq is equal to I என்பது வட்ட வடிவ கம்பியில் தூண்டு மின்னோட்டம். அது நமக்கு கொடுக்கல, நமக்கு தேவையும் இல்லை. இந்த இது ஃபார்முலா இல்லையே. சரி. R வட்ட வடிவ கம்பியின் மின் தடை அது கொடுத்துருக்காங்க 10 பை ஸ்கொயர். அப்ப dq is equal to என்ன சார்? E into dt by r. E எப்படி சார் போடுறது? இந்த இடத்துல m க்கு இதை போட்டு E இதை போட்டுக்கோங்கள, அதை அப்படியே போட்டுட்டு அப்புறம் dt by r ஐயும் சேர்த்து போடுறோம். dq is E க்கு பதிலாக 4 pi into 10 power minus 7 4 pi into 10 power minus 7 2 into 10 power plus 4 2 into 10 power plus 4 into 100 pi r square 0.01 the whole square 0.01 the square into இல்லையா dt by sorry into 4 by 0.0 அதாவது m into d by dt இல்லையா? m க்கு பதிலாக d க்கு பதிலாக 4 dt க்கு பதிலாக 0.05 அதெல்லாம் போட்ட பிறகு into இந்த இடத்துல dt திருப்பவும் 0.05 இங்க வந்து டினாமினேட்டர்ல dt இருக்கு, அங்க நியூமரேட்டர்ல dt dt 0.05 divided by r 10 pi square அப்படிதானே? 10 pi square இருக்குல்ல, 10 pi square r. அடுத்து என்ன சார் செய்யுது? இதுல ஒரு விஷயங்கள், சில விஷயங்களை ஈஸியா அடிச்சிடலாம். இங்க ஒரு பை இருக்கு, இங்க ஒரு பை இருக்கு, பை ஸ்கொயர் எங்க மேல இருக்கு, இங்க பை ஸ்கொயர் கீழே இருக்கு, அடிச்சிடலாம். இங்க 100 இருக்கு, இங்க 10 இருக்கு, ஒரு 10 10 10 100 அடிச்சிடலாம். இங்க 0.05 மேல இருக்கு, இங்க 0.05 கீழே இருக்கு, அதையும் அடிச்சிடலாம். எல்லாம் அடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா டி. இப்ப ஏற்கனவே நம்ம எழுதுறத திருப்பி எழுதியிருக்கிறோம். dq is equal to 4 pi into 10 power minus 7 into 2 into 10 power plus 4 into 100 into pi into 0.01 the whole square into 4 by 0.05 into 0.05 divided by 10 pi square. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இங்க ஒரு பை இருக்கு, இங்க இன்னொரு பை இருக்கு, பை ஸ்கொயர் ஆகும், கீழே ஒரு பை ஸ்கொயர் இருக்கு, அடிச்சிடலாம். இங்க நியூமரேட்டர்ல புள்ளி சேவடிச்சிருக்கு, இங்க டினாமினேட்டர்ல புள்ளி சேவடிச்சிருக்கு, அடிச்சிடலாம். இங்க 10 இருக்கு, இங்க 100 இருக்கு, ஒரு 10 10 10 100 அதையும் அடிச்சிடலாம். இப்போ பாக்கி என்ன சார் இருக்கு அப்படின்னு சொன்னா பாருங்க, 4 பை எடுத்துட்டோம் 10 power minus 7, அப்புறம் 2 into 10 power plus 4
இந்த 100 உடனடி அடிச்சுட்டு அதனால 10 தான். இந்த பையன் அடிச்சாச்சு. 0.01 the whole square என்பதை 10 power minus 4 என்று எழுதலாமா? ஏன்னா 0.01 என்ன அர்த்தம்? 1 into 10 power minus 2 என்று அர்த்தம். அப்ப அதை ஸ்கொயர் பண்ணா 1 into 10 power minus 4. சரி, இன்ட்டு இந்த 4 இருக்கு மறந்துடாது, நீண்ட நாள். இதுக்கு இந்த பக்கம் உள்ள இந்த 5 5 5 எல்லாமே அடிச்சாச்சு. அப்ப என்ன சார் ஆச்சு சொன்னா, இங்க 10 power minus 7 இருக்கு, 10 power plus 4 இருக்கு, 10 power minus 4 எல்லாமே அடிச்சிட்டோம்னா இந்த மைனஸ் 4 பிளஸ் 4 கேன்சல் ஆகிடும். வேற என்ன சார் இருக்கு? 4 into 2 8, 8 into 10 80, 80 into 4 320. ஸோ 320 into 10 power minus 7 அப்படிங்கிறது 320 into 10 power minus 7 அப்படிங்கிறது இருக்கு. அதை வேற எப்படி சார் எழுதலாம்? 32 into 10 power minus 6. ஸோ 32 into 10 power minus 6 கூலும் என்பதுதான் வட்ட வடிவ கம்பியின் வழியே பாய்ந்த மொத்த மின்னோட்டம். அதை வேற எப்படி சார் எழுதலாம்? -6ங்கிறதுனால மைக்ரோ எழுதலாம், 32 மைக்ரோ கூலும். ஆக வட்ட வடிவ கம்பியின் வழியே பாய்ந்த மொத்த மின்னோட்டம் 32 மைக்ரோ கூலும். நமக்கு கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகளில் இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன், இரண்டாவது விடை சரியான விடை. Option 2 is the right answer for this question. நாம அடுத்த காணொளியில் இதே, அதாவது காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தினால் ஏற்படும் காந்த விளைவுகள் அப்படிங்கிற பாடத்துல நம்ம வேறு ஒரு கேள்வி நம்முடைய நீட் சிலபஸ்ல 13வது ஆளுகளை நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.